ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. ரொம்ப அதிகமான ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோடான அறிக்கையா அதை பார்க்கிறதா? அல்ல வந்து எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து கொடுக்குற அந்த அறிக்கையா? ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வடிக்கும் முதலை கண்ணீரை பார்த்தால் முதலையே தோற்றுவிடும். அப்படிதான் ஆரம்பிக்குது அமைச்சர் தங்கம் தென்னரசுடைய அறிக்கை. முதலமைச்சருடைய அறிக்கையும் வந்து நாங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து ஒரு வயிற்றெரிச்சல் இருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு அப்படின்றார். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஓவர் கான்ஃபிடென்ட்ல சொல்கிற வார்த்தையா எப்படி? இல்லை, இப்போ சார் பேசும்போதே பார்த்தீங்கன்னா நீங்களும் சொன்னீங்க கவுண்டர். நான் கவுண்டர் சொல்லலை, உண்மை சொல்லிட்டு இருந்தேங்க உட்காந்துட்டு. அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தால் நான் அது உண்மையை தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சார் பேசுகிறதாகட்டும், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பேசுகிறதாகட்டும், உள்ளங்கையில் வந்து நெல்லிக்கனினாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண ஆட்சியில் மக்கள் உள்ளங்கையில் எல்லாம் சொரக்கா இருந்துச்சு, பெருசாக பூசணிக்காய் இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சுது இவங்க பண்ண சேட்டை எல்லாம். சரிங்களா? அதை மறந்துட்டு இப்போ இவர் கொண்டு வந்து இது சோத்துல கல் மாதிரி வச்சுட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள். மக்கள் விரோத செயல்பாடு பண்ணுறாங்கன்னு திரும்ப அண்ணன் சொல்கிறாரு. உண்மையிலேயே அவர் என்ன மக்கள் விரோத செயல்பாடு கடந்த 3.5 வருஷமாக பார்த்தாருன்னு சத்தியமாக தெரியல. அதே நேரத்தில் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்திட்டீங்க. 2000 மினி கிளினிக்கு டாக்டராக சொல்கிறேன்னு அண்ணன் டாக்டரும் உட்காந்துருக்காரு. ஒரு மினி கிளினிக்கு சுடுகாடுக்கு பக்கத்தில் செவுரு குரோ கட்டாமல் டோரு குரோ போடாமல் வச்சுருந்தாங்க. உள்ள ஒரு அம்மா மட்டும் உட்காந்துருந்தது. அதுக்கு டாக்டரே இல்லாமல் உங்கள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கணக்கு காமிச்சு காசு வாங்கியிருந்தார். இது அப்பட்டமா எல்லா செய்தித்தாளும் வந்தது, எல்லா நியூஸ் சேனலும் வந்தது. திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அதெல்லாம் மக்களுக்கு எந்த அளவுலும் அண்ணே நீங்க பேசும்போது நான் பேச இருங்க, வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து என்னெல்லாம் மக்களுக்கு செஞ்சீங்க சார்? ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சீங்க மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதனால நீங்க புதுசா ஒன்று சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி லேப்டாப் திட்டம், அரசு ஊழியர்களுக்கான போராட்டம், இதெல்லாம் சரியா கையாளல. அடுத்த பாயிண்ட் அதுதான், கையாண்ட விதம் பத்தி பேசினாங்க சார். 1,73,000 பேரை தூக்கிட்டு போனாங்க மேடம் ஒரே நாள்ல அம்மையார் ஜெயலலிதா. அதை விட கொடுமை தெரியுங்களா? வீடு புகுந்து பெண் ஊழியர்களை, அரசு ஊழியர்களை வீடை தட்டி இழுத்துட்டு போனாங்க. ஒருத்தரை விடாம கொண்டு போனாங்க. இல்லையான்னு கேட்க சொல்லுங்க, மனசாட்சி சொல்லுங்க. அந்த மாதிரி யாரு கையாண்டது? எந்த காலத்தில் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கையாண்டாங்க? அது ஒண்ணு. அதே மாதிரி எங்க கூட்டணி பத்தி திமுகக்கு என்ன கவலை சார்? நாங்க கவலைப்படவே இல்லை. நீங்க தான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, திமுக ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டும் அதிமுக தைரியமாக களத்தில் நின்று வர தேர்தலை வந்து எதிர்கொள்றதை விட்டுட்டு எங்க கூட்டணியை பத்தி நீங்க எவ்வளவு கவலை போறீங்க? எங்க கூட்டணியில இருந்து ஆளை இழுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முயற்சி பண்றீங்க? நீங்க சொல்ல வர்ற அர்த்தம் வந்து அவங்க தைரியமா களத்துல நிக்க தானே போறாங்க. எங்க நிக்கிறாங்க? அதுதான் மேடம். இப்ப அவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, எந்த கூட்டணியில இருந்து, ஏன்னா யாரும் வர மாட்டேங்கிறாங்க மேடம். 1% ஓட்டு இருக்கிற ஆளுக்கு கூட அதிமுக பக்கம் போகல. நான் மெகா கூட்டணி வைப்பேன்னு சொன்ன எடப்பாடி அவர்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதாவது 2024 சொல்ல ஆரம்பிச்சவர் இன்னும் சொல்லிட்டே இருக்கிறாரு. யாரும் அந்த பக்கம் போனதாவே தெரியல. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு மெகா கூட்டணியோட இருக்கும்போது லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு ஒன்னு இருக்குல்ல, அவங்க மட்டும் களத்துல தனியா நிக்கணும்னு நீங்க சண்டைக்கு ஒத்தையா வாங்க கூப்பிடுறீங்களே. சொல்லவே இல்லையே, சேர்ந்தா நிக்கட்டும். எங்க சேர போறாங்க? அது உலகத்துக்கே தெரியுமே. அதாவது திமுக ஒரு மாயையில் இருக்கு, கற்பனையில இருக்குன்னு அண்ணன் அப்படியே அடிக்கிட்டே போனாரு. நாங்க வந்து களப்பணி பண்றோம். அதிமுக தார்மீக எதிர்கட்சியா இருந்து தமிழ்நாட்டில் கடந்த 3.5 வருஷமாக ஒரே ஒரு களப்பணி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி நீங்க சொல்லிடுங்க, ஒத்துக்கிறேன். அதாவது SSA ஃபண்ட்ஸ் வரல, வேற எந்த விஷயமுமே ஒன்றிய அரசு நமக்கு செய்ய மாட்டேங்குது, ஒழுங்கான நமக்கு வேண்டிய வருவாய் தர மாட்டேங்குது. என்னைக்காவது ஒரு நாள் அதிமுக அதுக்கான போராட்டம் எடுத்து இருக்குமா? தார்மீக எதிர்கட்சியா களப்பணின்னு சொல்றீங்களே, இது தவிர நீங்க பண்ற களப்பணி என்ன? அதை சொல்லுங்க. லாஸ்ட்ல வந்து இப்ப பேசிட்டு அண்ணன் என்ன சொல்வார்னா, யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய வழக்கம் இது 1967 ஆட்சியிலிருந்து 70 ஆட்சியிலிருந்து 89 ஆட்சியிலிருந்து 96 ஆட்சியிலிருந்து திமுக ஆட்சி முடியும் போது, அதாவது வெற்றிகரமான ஒரு ஆட்சி மக்கள் கிட்ட எல்லாம் போய் சேர்ந்து கரெக்டா வந்துட்டு இருக்கும்போது 3-4 வருஷத்துல இவங்க ஒன்று ஆரம்பிப்பாங்க, ஒரு பழி சொல்ற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மேடம், கொள்கை ரீதியாவோ அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் ரீதியாவோ எதிர்க்க திராணியே இல்லாத ஒரு கட்சி அதிமுக.
இப்போ இல்ல எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல ஜெயலலிதா காட்சியிலிருந்து இப்பவும் அதே பழி சொல் 100% கரெக்டா இருக்கு இப்போதைய ஆட்சின்னு சொல்ல வரீங்களா? அப்ப எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கவே மாட்டாங்களா? எதிர்க்கட்சிகள் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பழிகள் போடுறீங்க இல்லைங்களா, அண்ணன் சொல்றாரு பாத்தீங்களா, புள்ளி விவரம் மட்டும் காமிக்கிறாங்கன்னு. புள்ளி விவரங்கள் தான் டேட்டா, அதுதான் சாட்சி. இத்தனை கோடி மக்கள் பேருந்துகளில் இத்தனை முறை பயணிக்கிறார்கள் இலவசமாக கலைஞர் மகளிர் திட்டம். இத்தனை பெண்கள் வந்து மாசம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. புள்ளி விவரத்தோட நாங்க பேசும்போது உங்களுக்கு அவ்வளவு எரியுதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? உண்மையை புள்ளி விவரத்தோட மக்களிடம் சென்று சேர்க்கிறோம். மக்கள் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆமா, எடப்பாடி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் மேடம், ஸ்ரீதரன் கஷ்டப்பட வேணாம். நீங்க போற வழியில யாராவது ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேளுங்க, போற வழியில் நாளைக்கு காலையில் யாராவது காய்கறி அம்மா கிட்ட கேளுங்க, மாசம் 1000 ரூபாய் வருதா கேளுங்க, வருதும்பாங்க. எப்படிமா பஸ்ல வந்தீங்க, ஃப்ரீயா வந்தேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கண் கூட தினமும் எடப்பாடி பாக்குறாரு. எடப்பாடி டிரைவர் சொல்லியிருக்கலாம், எடப்பாடி வீட்டு வேலை செய்யற ஆள் சொல்லியிருக்கலாம், எப்ப அவங்க ஆட்சி விட ஆட்சி நல்லான்னு சொல்லியிருக்கலாம். அதுல ஒரு பாவம் வருத்தப்பட்டிருக்கலாம். இது நமக்கு தெரியாது. காரணம், நீங்க சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்த மாதிரி அதிமுகவுக்குன்னு சில ஸ்கீம்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த ஸ்கீம்ஸ் தானே அவங்களும் பேசுறாங்க. பேசட்டும், அதான் நாங்க சொல்றோம் இல்லையா. நீங்க வாங்க, நேரடியா எங்களுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, பேச போறாங்க, நீங்க வாங்கன்னு சொன்னதுக்கு அதுக்குண்டான ஒழுங்கான பதில் இல்லை. இந்தியா டுடே ஆகட்டும், லண்டனோட ஃபினான்ஸ் டைம்ஸ் ஆகட்டும், மிக தெளிவாக, அதாவது மற்ற நாடுகளில் எல்லாம் உற்பத்தி திறன் குறையும் போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் உற்பத்தி திறன் கூடி இருக்குது ஒரு அயல்நாட்டு பத்திரிகை சொல்லுது. இந்தியா டுடேல இருக்கிற டாப் லீடர்ஸ்ல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வர்றாரு. இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியவில்லை அவரால். ஏன்னா அவரால் எதையுமே சாதிக்க முடியவில்லை. இப்போ கடைசியில் சொன்னார் அண்ணன் வந்து நீட்டு பத்தி நீங்க ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணீங்களா சார் இதுவரையும்? நீட்டு வேண்டான்னு ஒரு போராட்டம் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு எடப்பாடி அவர்களே, இதுதான் சீசன், நாளைக்கே எடப்பாடி அவர்களை இறங்கி ரோட்ல இறங்கி ஒரு போராட்டம் பண்ண சொல்லுங்க. நீட்டுக்கு எதிராக அந்த திராணி இருக்கா பார்ப்போம். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய முழுக்க விஷயம் என்னன்னா, நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க எங்களை மட்டும் தான் எதிர்க்கிறாங்க, மத்திய அரசை எதிர்க்கல அப்படின்னு சொல்ல வரீங்க. ஒன்றிய அரசுங்கிறத விட்டுருங்க மேடம். மக்களுக்கு யார் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கிறது, யார் மக்களுக்கு தேவையான விஷயம் செய்யறது இல்ல, அது யார் தடையாக இருக்கிறா, அதை எதிர்த்து தான் ஒரு எதிர்கட்சி போராடணும். அதுதான் உங்களுடைய உரிமை. அதான் மக்கள் அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதை நீங்க செய்யறேன்னா அப்புறம் எதுக்கு எதிர்கட்சியா இருக்கீங்க? முன்னே ஒன்று சொல்றேன், போராட்டம் நாங்க வந்து பொது வெளியிலையும் ஊடகத்திலையும் தவறா பேசுனதே கிடையாது. அதாவது நம்ம பையன் எல்லாம் 10 வருஷம் கஷ்டப்பட்டாதான் 50,000 வாங்க முடியும். ஆனா இந்த ஆரம்ப சுகாதார நிலை ஆரம்ப பள்ளியோடைய ஹெட்மாஸ்டர் எவ்வளவு தெரியுமா வாங்குறான்? 82,000 ரூபாய் வாங்குறான். அவங்களுக்கு வந்து 160 நாள் வருஷத்துக்கு லீவு, எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டு போயிடுறான். இது யார் பேசுனதுங்க? முன்னாள் முதல்வர் பேசுனதுங்க. அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது தெரியும். அவர் என்ன பேசினார் இன்னைக்கு கூட அந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. எடப்பாடி அவர்கள் வெட்ட வெளியில அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தையும் நான் 8 கோடி பேருக்கு வச்சிருக்கிற தொகையை வந்து 13 லட்சம் பேருக்கு மட்டும் செலவு பண்ணிடுறேன், மீதி 7 கோடி 87 லட்சம் மக்களுக்கு வந்து என்னால செய்ய முடியல. இதுக்கு காரணம் அரசு ஊழியர் ஆசிரியர் சொன்னார். எதிர்க்கட்சியாக அன்றைக்கு போய் போராட்ட களத்துல போராடியவர்களை சந்தித்து அன்றைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, இப்ப ஆளும் கட்சியாக நீங்கள் வந்தும் அந்த போராட்டம் அப்படியே தான் இருக்கு. அப்படிங்கும் பொழுது உங்கள் மீது அந்த கேள்வி வரத்தானே செய்யும். அதை தீர்ப்பதற்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறதுன்ற ஒரு கேள்வி. வெரி சிம்பிள் மேடம். 3 அக்யூசேஷன். புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவோம்னு சொன்னது. 2வது இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை ஏற்று சம வேலை சம ஊதியம் ஆகியது கொண்டு வருவோம் சொன்னது. 3வது ஊதிய உயர்வு துணை உயர்வு முரண்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்படும். இது 3 தான் அவரும் சொன்னார், எடப்பாடி சொன்னார். கரெக்டுங்களா? இது 3மே நிதி சம்பந்தமான விஷயம். இதை நான் சொல்லல, மாண்புமிகு முதல்வர் அரசு ஊழியர்கள் மாநாட்டில் சொல்லிட்டு வந்துட்டார். போயிட்டு நிதி பற்றாக்குறை சரியான உடனே நாங்கள் இதுல சொன்ன கோரிக்கை அனைத்துமே நிறைவேற்றப்படுறோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அவர்களுடைய மாநாட்டை சொல்லிட்டு வந்திருக்காரு. எடப்பாடி புதுசா ஒண்ணு இங்க வந்து உருவாக்க வேண்டாம். இதை வந்து மிக தெளிவாக எஸ்எஸ்ஏ ஃபண்டுக்கும் மத்திய அரசு நம்ம ஒன்றிய கொடுக்க வேண்டிய ஃபண்டுக்கும் எடப்பாடி அவர்கள் நாளைக்கு அமித்ஷாவை போய் பார்த்து, மோடியை போய் பார்த்து, எங்க ஊர் ஆசிரியர்கள் கஷ்டப்படுறாங்க, எங்க ஊர் அரசு கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்குது, அவங்களுக்கு எங்களால் பென்ஷன் தர முடியல, சம்பளம் தர முடியல, 32 ஆசிரியர்கள் சம்பளம் இல்லாமல் இருக்காங்க, நீங்க தாங்கன்னு கேட்க சொல்லுங்க பார்ப்போம். எதிர்க்கட்சி தலைவர் தானே, போய் கேட்கட்டுமே.
மீதி அனைத்து விஷயத்துக்கும் அமித்ஷா கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கூல கும்பிட்டு போய் நிக்க தெரிஞ்சதுல, இப்ப போய் நிக்கட்டுமே நம்ம ஆசிரியருக்காக. ஒரு அமைச்சரை சந்திக்கிறது அப்படிங்கறத வந்து நாம அப்படியான ஒரு எக்ஸ்பிரஷனோட தான் சொல்லணுமா என்ன? எக்ஸ்பிரஷன் இல்ல, உண்மைதானே சொல்லணும். அப்படித்தானே இருந்தாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க ஆட்சியை தக்க வைக்க அப்படி போய் நின்ற நீங்கள் தமிழ்நாட்டு அரசுகளுக்கும் ஆசைக்கும் ஏன் நிக்க மாட்டேங்கிறீங்க? உங்க கூட்டணியில் தான் இருந்தாங்க. இப்போ நீங்க போய் தைரியமா கேட்கலாமே, அதை செய்யலாமே. அதை செய்வதற்கு உங்களுக்கு இது இல்லை. இப்போ வந்து தேர்தல் வந்த உடனே வழக்கம் போல எப்படி வந்து 2G பத்தி இந்த அம்மா பெருசா அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. புதகமாக பண்ணி ஒரு பழியை போட்டாங்களோ, விடுதலை புலிகள் பற்றி ஒரு பழியை போட்டாங்களோ, ராமருடைய இதை வந்து அவப்பேர் பண்ணிட்டாங்க, இந்துக்கு எதிரான கட்சி சொல்லிட்டு பழியை போட்டாங்களோ, அதிமுக பழி போட்டு தான் இவ்வளோ நாள் ஆட்சி வந்தது என்பதற்கான வரலாறு உண்டு. அதை நீட்சியை ட்ரை பண்ணுறாங்க. அது மக்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. மக்கள் வெட்ட வெளிச்சமா, மீண்டும் சொல்கிறேன், உள்ளங்கை நெல்லிக்காயாக மக்களுடைய நல்ல ஆட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் உங்ககிட்ட ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்னு வரும்ல, அதை வந்து எதிர்க்கட்சிகள் பேசத்தானே செய்வாங்க. அவங்க வந்து அதுதானே அவங்களோட ஹேட்ச்மென்ட் ஏரியா, அவங்க அதை தானே அறுவடை பண்ணுவாங்க. 100% நான் இல்லைன்னு சொல்ல, அதை அறுவடை பண்ணுங்க. அதை அறுவடை பண்றதுக்கு நாங்களே தயாரா இருக்கிறோம். வாங்க, களத்துக்கு வாங்க, அறுவடை பண்ணுங்க. பழி போடுறதும், மக்களை திசை திருப்புவதும், அரசு விஷயத்தை வந்து மடைமாற்றுவதும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா செய்வதால் மக்களுக்கு என்ன பயன்? முக்கியமா அதிமுகவுடைய வழக்கமான பாணியை எடப்பாடி அவர்களும் கையில் எடுப்பது என்பது மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். புதுசு இல்லை இது. ஸ்ரீனிவாசன் குறுக்கிட்டீங்க. இல்ல, அதாவது நீட்டுக்கு வந்து மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கையெழுத்து இயக்கம் நடத்தி மாநாட்டில் பச்சி மடிக்க கொடுத்த அந்த மனுக்கள் மாதிரி இல்ல. அதிமுக இது வந்து சட்ட போராட்டம் நடத்தணும். அந்த நீட்டுக்கு மாற்றா வந்து ஆளுநர்கிட்ட போய் நிக்காம நாங்க ஒரு அவசர சட்டம் போட்டு இன்னைக்கு வந்து உள்ஒதுக்கீடு 7.5 அண்ணன் எடப்பாடியார் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அதிமுக மக்களுக்கு செய்த திட்டங்கள் நிறைய இருக்குது. அண்ணன் சொல்றாரு இல்லையா, இப்ப வந்து மருத்துவமனையை பாருங்க. இன்னைக்கு வந்து மருத்துவக் கல்லூரி, புதிய மருத்துவக் கல்லூரி, புதிய எக்யூப்மெண்ட்ஸ், டெங்கு, COVID-19 இப்படி பல்வேறு மக்களுக்கான அந்த நோய் தொற்று வந்து எப்படி அதிமுக நடவடிக்கை எடுத்தது. முன்னாள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் எப்படி பணியாற்றினாங்க, அந்த மினி கிளினிக் எப்படி எல்லாம் மக்களுக்கு பயன்படுத்துச்சு, இல்ல மக்களுக்கு எப்படி பயன்பட்டுச்சு அந்த மினி கிளினிக் அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை எங்க இருக்குன்னு பூத கண்ணாடி வச்சு மக்கள் தேடிட்டு இருக்காங்க சார். அதனால நீங்க பேசலாம். மக்களோட தான் போயிட்டு இருக்காரு டெய்லி. நல்வாழ்வு திட்டங்களுக்காக என்ன செஞ்சாரு? மக்களோட தான் டெய்லி இருக்காரு. மக்களோட டெய்லி இருக்காரு. விஜயபாஸ்கர் மக்கள் மறக்கல சார். விஜயபாஸ்கர் மக்கள் மறக்கல. குட்கா வழக்கு இன்னும் இருக்கு. குட்கா வழக்கு இன்னும் இருக்கு. எப்ப உள்ள போற மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. குட்கா வழக்கு இன்னும் இருக்கு சார். டாக்டர் ஸ்ரீனிவாசன் நான் 2 பேருக்கு டைம் கொடுக்கணும். முடிச்சிருங்க. மேடம், என்னன்னா மீண்டும் வந்து அவரு எங்க ஆட்சியில இது செஞ்சோம் அதை செஞ்சோம் மினி கிளினிக் பத்தி பேசுறாரு. டாக்டரா சொல்றேன், மற்றபடி ஒன்றும் பேச வேண்டாம். மினி கிளினிக்காக என்ன உபயோகம் இருந்ததுன்னு என்னால் சொல்ல முடியும். அது எவ்வளவு பெரிய மோசடி என்னால் சொல்ல முடியும். மிகப்பெரிய மோசடியான விஷயம் மினி கிளினிக். அதுல இவங்க பண்ண எல்லா விஷயமும் வெட்ட வெளியா மக்களே பார்த்தாங்க மேடம். மக்கள் எடுத்து போட்டது. பேசலாம். இன்னும் 2 பேர் பேசணும். 2 பேரும் மாத்தி மாற்று கருத்துக்களை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பேச முடியாது.